ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இரண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இஸ் அபவுட் டு. இந்த இஸ் அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத நாம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் கற்றுக்கலாம் வாங்க. நார்மலாக இந்த இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் நார்மலாக. ஆனால் இந்த இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸோட சேரும்போது இந்த ஃப்ரேஸ் எதிர்காலத்தில் மிகவும் சீக்கிரம் நடக்க போகும் ஒரு செயலை சொல்வதற்கு பயன்படும். நார்மலாக இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் எதற்கு பயன்படும்? ப்ரெசண்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்கு பயன்படும். ஆனால் இந்த அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸோட சேரும்போது எந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு பயன்படும்? எதிர்காலத்தில் மிகவும் சீக்கிரம் நடக்க போகும் செயலை சொல்வதற்கு பயன்படும். ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் மொபைலில் பேட்ரி 1% 0% ஆக போகுது. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மொபைலை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னது? உங்களுடைய பேட்ரி எவ்வளோ தான் இருக்குது? 1% 0% ஆக போகுது. இந்த நேரத்தில் சொல்கிறேன், உங்களுடைய ஃபோன் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னது அப்படின்னா வெரி நியர் ஃபியூச்சர் அல்லது இம்மீடியட் ஃபியூச்சர். நான் உங்களுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ளேயும் கூட ஒரு சில நேரம் உங்களுடைய ஃபோன் ஆஃப் ஆகிரும். இதான் என்னது? வெரி நியர் ஃபியூச்சர் அல்லது இம்மீடியட் ஃபியூச்சர். இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? இந்த இஸ் அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம பயன்படுத்துவோம். நார்மலாக ஃபியூச்சரை சொல்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா இஸ் கோயிங் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். இதே வீடியோவில் கடைசியில் இஸ் அபவுட் டு அப்படிங்கிறத எப்போ பயன்படுத்துவோம், இஸ் கோயிங் டு அப்படிங்கிறத எப்போ பயன்படுத்துவோம் அப்படிங்கிற வித்தியாசம் தெளிவாக சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது நம்ம என்ன? இந்த இஸ் அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி மட்டும் ஒரு 20 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, அப்போது இந்த இஸ் அபவுட் டு எதற்கு பயன்படும்? எதிர்காலத்தில் மிகவும் சீக்கிரம் நடக்க போகும் ஒரு செயலை சொல்வதற்கு பயன்படும். ஓகே, இதை இப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கண்ணாடி விழப்போகிறது. கண்ணாடி உடஞ்சி மேலே நிற்கிது, கீழே ஆளுங்க நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்துட்டீங்க, ஐயோ கண்ணாடி விழப்போகுது, கொஞ்சம் தள்ளி நிற்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லி முடிக்கங்குள்ளேயும் கூட அந்த கண்ணாடி கீழே விழுந்துடும். அந்த கண்டிஷனில் தான் என்ன பயன்படுத்தணும்? இந்த இஸ் அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தணும். ஓகே, இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன? கண்ணாடி. அப்போது த கிளாஸ் இஸ் என்ன செய்ய போகுது? விழப்போகிறது. இது எப்படி சொல்கிறது? அபவுட் டு ஃபால். ஃபால் அப்படின்னா விழுதல், அபவுட் டு ஃபால் அப்படின்னா என்னது? விழப்போகிறது, இம்மிடியட் ஃபியூச்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கார் நிற்க போகுது. ஃபர்ஸ்ட் த கார் இஸ், அடுத்து என்ன செய்ய போகுது? கார் நிற்க போகுது. எப்படி சொல்றது? அபவுட் டு ஸ்டாப். ஸ்டாப் அப்படின்னா நிற்கிறது, அபவுட் டு ஸ்டாப் அப்படின்னா என்னது? நிற்க போகுது. அப்போ த கார் இஸ் அபவுட் டு ஸ்டாப். கார் நிற்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் காரை நிப்பாட்ட போறான். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்ன? அவன், இதான் சப்ஜெக்ட். அப்போ ஹீ இஸ், அவன் என்ன செய்ய போறான்? காரை நிப்பாட்ட போறான். இது எப்படி சொல்றது? அபவுட் டு ஸ்டாப் த கார். அபவுட் டு ஸ்டாப் த கார். ஹீ இஸ் அபவுட் டு ஸ்டாப் த கார். அவன் காரை நிப்பாட்ட போறான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. இம்மிடியட் ஃபியூச்சர், உடனே இப்போ ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் த மீட்டிங் இஸ் என்ன செய்ய போகுது? ஆரம்பிக்க போகுது. அப்போ அபவுட் டு ஸ்டார்ட். த மீட்டிங் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். மீட்டிங் இப்போ உடனே ஆரம்பிக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நிகழ்ச்சி முடிய போகுது. இப்போ சீக்கிரம், உடனே முடிய போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் த ஈவெண்ட் இஸ், த ஈவெண்ட் இஸ், நிகழ்ச்சி என்ன செய்ய போகுது? முடிய போகுது. இது எப்படி சொல்றது? அபவுட் டு எண்ட். அபவுட் டு எண்ட். எண்ட் அப்படின்னா முடியுதல், அபவுட் டு எண்ட் அப்படின்னா என்னது? முடிய போகுது. த ஈவெண்ட் இஸ் அபவுட் டு எண்ட். நிகழ்ச்சி முடிய போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. விமானம் தரையிறங்க போகுது. மிக விரைவில், சீக்கிரம், உடனே இப்போ தரையிறங்க போகுது. எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் த பிளேன் இஸ், த பிளேன் இஸ் என்ன செய்ய போகுது? பிளேன் தரையிறங்க போகுது. இது எப்படி சொல்றது? அபவுட் டு லேண்ட். அபவுட் டு லேண்ட். லேண்ட் அப்படின்னா தரை இறங்குதல்,
about to land அப்படின்னா என்னது தரையிறங்க போகுது அப்படிங்கிற மீனிங். அப்போ the plane is about to land, விமானம் தரையிறங்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மழை நிக்க போகுது, மழை பெய்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன செய்ய போகுது, மழை உடனே நிக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து the rain is என்ன செய்ய போகுது, மழை நிக்க போகுது. இது எப்படி சொல்றது, about to stop, the rain is about to stop, மழை நிக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சூரியன் உதிக்க போகுது காலையில, சரிங்களா, சூரியன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து the sun is சூரியன் என்ன செய்ய போகுது, உதிக்க போகுது. இது எப்படி சொல்றது, about to rise அப்படின்னானது உதித்தல், about to rise அப்படின்னானது உதிக்க போகுது. the sun is about to rise, சூரியன் உதிக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கதவு மூட போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து the door is கதவு என்ன செய்ய போகுது, மூட போகுது. எப்படி சொல்றது, about to close, the door is about to close. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபோன் அடிக்க போகுது. ஃபோன் இப்போ என்ன ஆக போகுது, ரிங் ஆக போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து the phone is என்ன செய்ய போகுது, அடிக்க போகுது அப்படின்னானது ரிங் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சொல்றது, about to ring, the phone is about to ring, ஃபோன் இப்போ உடனே அடிக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டீச்சர் இப்போ உடனே இம்மிடியேட்டா உள்ள வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து the teacher is என்ன செய்ய போறாங்க, உள்ள வர போறாங்க. இதை எப்படி சொல்றது, about to enter, the teacher is about to enter, டீச்சர் உள்ள வர போறாங்க, இப்போ இம்மிடியேட்டா உடனே வர போறாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது, உடனே ஆரம்பிக்க போகுது, இம்மிடியேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து the match is என்ன செய்ய போகுது, இப்போ உடனே ஆரம்பிக்க போகுது. இது எப்படி சொல்றது, about to start, the match is about to start, மேட்ச் உடனே இப்போ ஆரம்பிக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தண்ணி உடனே கொதிக்க போகுது, இப்பவே கொதிக்க போகுது. இது எப்படி சொல்றது, the water is தண்ணி இப்போ என்ன செய்ய போகுது, கொதிக்க போகுது. இது எப்படி சொல்றது, about to boil, பாயில் அப்படின்னா கொதித்தல், about to boil அப்படின்னானது கொதிக்க போகுது. the water is about to boil, தண்ணி இப்போ கொதிக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. குழந்தை இப்போ விழப்போகுது, கீழே விழப்போகுது, சரிங்களா, நின்றுகிட்டு இருக்கு குழந்தை, இப்போ உடனே கீழே விழப்போகுது, இப்பவே விழப்போகுது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது, இதை நீங்க தான் சொல்லணும். வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு காமெண்ட்ஸ்ல இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாய் குறைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து the dog is என்ன செய்ய போகுது, நாய் குறைக்க போகுது. இது எப்படி சொல்றது, about to bark, the dog is about to bark, நாய் இப்போ குறைக்க போகுது, உடனே இப்பவே குறைக்க போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ட்ரெயின் வரப்போகுது, இப்போ உடனே வரப்போகுது. இது எப்படி சொல்றது, the ட்ரெயின் என்ன செய்ய போகுது, இப்போ உடனே வரப்போகுது. இது எப்படி சொல்றது, about to arrive, the train is about to arrive, ட்ரெயின் இப்போ உடனே இப்பவே வரப்போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அப்பா இப்போ உடனே கிளம்ப போறார், அப்பா இப்போ உடனே கிளம்ப போகிறார். இது எப்படி சொல்றது, my dad is என்ன செய்ய போறாரு, இப்போ உடனே கிளம்ப போறார். எப்படி சொல்றது, about to leave, my dad is about to leave. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ இப்போ உடனே கத்த போறா, இப்பவே கத்த போறா. இது எப்படி சொல்றது, she is என்ன செய்ய போறா, கத்த போறா. இது எப்படி சொல்றது, about to shout, she is about to shout, அவ இப்பவே கத்த போறா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the is about to and is going to, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன் இந்த டிஃப்ரென்ஸை பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டையுமே நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதனால் இந்த இரண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, உங்கள் மொபைலில் வந்து பேட்ரி வந்து 1%
0% ஆக போகுது. அப்போது உங்களுடைய ஃபோன் வந்து ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா வெரி நியர் ஃபியூச்சர் அல்லது இம்மீடியட் ஃபியூச்சர். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா த ஃபோன் இஸ் அபவுட் டு ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். அபவுட் டு அப்படின்னா இப்போ உடனே ஆஃப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது அதே உங்கள் மொபைலில் பேட்ரி வந்து 10% இருக்குது சரிங்களா, 10% இருக்குது. இப்போ வந்து உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது உங்கள் ஃபோன் வந்து உடனே ஆஃப் ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா 10% இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து எப்படியும் ஆஃப் ஆகும், ஆனால் உடனே இப்போவே ஆஃப் ஆகாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆஃப் ஆகும். ஓகே, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா த ஃபோன் இஸ் கோயிங் டு ஸ்விட்ச் ஆஃப். த ஃபோன் இஸ் கோயிங் டு ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, இப்போது அபவுட் டு அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட் நவ், இப்போ உடனே நடக்க போகுது, இப்போவே. அதே இது கோயிங் டு அப்படின்னா லேட்டர், இப்போ உடனே நடக்காது. இப்போது கோயிங் டு அப்படின்னா நார்மல் ஃபியூச்சர், அதே இது அபவுட் டு அப்படின்னா இம்மீடியட் ஃபியூச்சர். ஓகே, இப்போது பஸ் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா த பஸ் இஸ் கோயிங் டு லீவ் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா சூன், அதாவது இனிமே தான் கிளம்ப போகுது, ஆனால் உடனே கிளம்ப போகலை, விரைவில் கிளம்பும். அதே இது த பஸ் இஸ் அபவுட் டு லீவ் அப்படின்னானது இப்போ உடனே இம்மீடியட்டாக இப்போவே கிளம்ப போகுது அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதே இது இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சென்டென்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் அபவுட் டு ரைட் த எக்ஸாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ஹாலில் உட்காந்துருக்கேன் சரிங்களா, எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன், இப்போ உடனே எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம், இப்போவே எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே இது ஐ எம் கோயிங் டு ரைட் த எக்ஸாம், இதோட மீனிங் என்ன? சூன், விரைவில், இப்போ இல்லை, நாளைக்கு கூட எழுதலாம் சரிங்களா. ஐ எம் கோயிங் டு ரைட் த எக்ஸாம், இதோட மீனிங் என்ன? விரைவில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ எம் அபவுட் டு கால் யூ, இப்போவே, நான் உடனே இப்போவே உங்களுக்கு நான் கால் பண்ண போகிறேன். அதே இது ஐ எம் கோயிங் டு கால் யூ, இதோட மீனிங் என்ன? நான் உனக்கு கால் பண்ண போகிறேன், எப்போ? சூன், விரைவில். ஆனால் இப்போ உடனே இப்போவே கால் பண்ணலை, ஐ எம் கோயிங் டு கால் யூ அப்படின்னா மீனிங் நான் விரைவில் உனக்கு கால் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து பாருங்கள். ஐ எம் அபவுட் டு ஸ்லீப், நான் இப்போவே தூங்க போகிறேன். அதே இது ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், இதோட மீனிங் என்ன? நான் தூங்க போகிறேன், எப்போ? சூன், விரைவில், உடனே இல்லை, விரைவில் நான் தூங்க போகிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தே ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் த மீட்டிங், இதோட மீனிங் என்ன? அவங்க இப்போவே மீட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதே இது தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த மீட்டிங், இதோட மீனிங் என்ன? அவங்க மீட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ? சூன், விரைவில். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபோன் இப்போவே கீழே விழ போகுது, பாக்கெட்டில் இருந்து தவறி இப்போவே கீழே விழ போகுது. இது எப்படி சொல்கிறது? த ஃபோன் இஸ் அபவுட் டு ட்ராப். த ஃபோன் இஸ் அபவுட் டு ட்ராப், இப்போ உடனே ஃபோன் வந்து கீழே விழ போகுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு ஈட், எப்போ? லேட்டர், இதோட மீனிங் என்ன? ஐ எம் கோயிங் டு ஈட் அப்படின்னா லேட்டர், நான் அப்புறமா சாப்பிட போகிறேன். இதே இது ஐ எம் அபவுட் டு ஈட் அப்படியானது ரைட் நவ், நான் இப்போவே சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மீனிங்.